சகை இறங்கி வான்னு சொன்னார், வேற ஒன்றும் சொல்லலை. உன் பாவத்தை அறிக்கை செய், மனம் திரும்பு, ஒன்றும் சொல்லலை, இறங்கி வா. ஏன்னா உன்னோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருச்சு எனக்கு. நீ இந்த நிலைமையில் இருக்கிற, நீ இன்னாரு, நீ பியூர். ஆமென், ஹல்லேலூயா. உண்மை தானா இது? இப்படி தாங்க நான் ஒரு கரிஸ்மாட்டிக் மீட்டிங் போய் உட்காந்தேன். அங்கே நான் என்னை பற்றி யாருமே ஒன்றும் சொல்லலை. எனக்கு வெக்கமாக இருந்தது, திக்காக இருந்து. என்னை கேட்டாங்க, நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு திக்கி சொல்லிட்டே வந்துட்டேன். இதை சொல்கிறதுக்கு அவங்க பார்த்தாங்க, ஐயோ பாவமாக இருக்கிறத பார்த்தாலே இந்த திக்கிட்டு கிடக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, எழுதியாவது கொடுங்களேன் அப்படின்னாங்க. நான் அப்புறம் தரேன் அப்படின்ட்டு வந்துட்டேன். ரொம்ப தம் பிடிச்சி சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு திக்குவாய் சகோதரன் இருக்கிறான், கர்த்தர் அவனை தொடுகிறார். எனக்கு நம்பிக்கை இல்லை, நானே இல்லை. பக்கத்தில் இருந்தவரை சொல்கிறேன், நீங்களா அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் தான். நானும் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் தாங்க, எழுந்துருங்க அப்படின்றார். நான் உங்கள்கிட்ட பேசும்போதே பார்த்துட்டேன், உங்களுக்கு திக்கு வருது, நீங்கள் தான். எனக்கெல்லாம் திக்கு வரல, நீங்கள் தான். எனக்கு என்னடா இவர் நம்மளே எப்படி வம்பில் மாட்டு. அகெயின் அண்ட் அகெயின் வார்த்தை வருது, சகோதரா நீ சென்னையிலேருந்து வந்திருக்கிற பாருங்க. இதுக்கு மேலே எனக்கு எப்படி இருக்கும்? பின்னாடி பார்க்குறேன், சென்னையிலேருந்து யாராவது திக்குவாய் ஆள் இருக்காங்க. ஐ எம் த பர்சன். அந்த நேரத்தில் என் கட்டு உடைஞ்சது, நாவின் கட்டு உடைஞ்சது. கர்த்தருடைய வார்த்தை வேற, நம்ம வார்த்தை வேற. கர்த்தருடைய பார்வை வேற, நம்ம பார்வை வேற. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, மனம் திரும்புங்க.